கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரி சகோதரிகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைய நாளில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்ல வாய்ப்பினை தந்த தேவனுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்கிறேன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த அருமையான கர்த்தர் நாளிலே நாம் கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பது மாத்திரமல்ல, பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் சிலாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் மீண்டுமாக தேவனுக்கு நன்றி சொல்வோம். இன்றைய நாளில் நாம் தியானிக்க தெரிந்து கொண்டு வேத பகுதியின் தலைப்பு அற்புதம் என்ற தலைப்பின் கீழ் ஆராய்ந்து பார்க்கலாம். எனக்கு அன்பார்ந்ததிலே, அற்புதம் என்பதன் அடையாளத்தை இன்றைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். அற்புதத்திற்கு நல்ல தெளிவான இதுதான் அற்புதம் என்பதை அநேகர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அற்புதம் என்றால் ஏதோ தலைவலி சுகமாயிற்று, அல்லது வயிற்று வலி எனக்கு சுகமாயிற்று, அல்லது எனக்கு வேலை கிடைத்தது, இது எல்லாம் அற்புதம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய மக்கள் இந்த வழிகள் அநேகர் இருப்பதை பார்க்கிறோம். எனக்கு நல்ல குழந்தை பிறந்தது, இப்படியெல்லாம் இதுதான் அற்புதம் என்று சொல்கிறோம். இது தேவன் திட்டத்திலே நடக்கக்கூடிய ஒன்று. தேவன் உருவாக்கினபடி குழந்தை பிறக்கும், படித்தவர்களுக்கு நல்ல படிப்பு பெற்றால், நல்ல படித்திருந்தால் அவருடைய தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். இதெல்லாம் அவர்கள் தகுதிக்கேற்றபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இதை நாம் அற்புதம் என்று சொல்வதிலே அது அர்த்தமல்ல. அற்புதம் என்றால் அதற்கு அநேக அடையாளங்கள் உண்டு, அநேக ஆதாரங்கள் உண்டு. அற்புதம் என்றால் இயற்கைக்கு மாறாக நடக்கக்கூடியதான் அற்புதம். வேதத்தில் வாசிக்கும் அநேக இடங்களில் அற்புதத்தை குறித்த அடையாளங்களை, அற்புதத்தை குறித்த ஆதாரங்கள் நம்மால் பார்க்க முடியும். பரலோகத்தின் தேவன் உலகத்தை உண்டாக்கின பொழுது தம்முடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கினார். சூரியன் உருவாக்க வேண்டும், அதாவது பகலையாலே சூரியனை தேவன் வார்த்தையினால் உருவாக்கினார், சூரியன் என்று பெயரிட்டார். அதே போல இரவையாலே ஒரு பெரிய சுடரை உருவாக்கினார், அதற்கு நிலவு என்று பெயரிட்டார், சந்திரன் என்று பெயரிட்டார். இப்படியாக தேவன் 3ஆம் நாளில் அறிந்ததின் ஜாதியின்படியே கனி தரக்கூடிய மரங்களை, செடிகளை தேவன் வார்த்தையினால் உண்டார். இது அற்புதம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் ஆரோன் மூலமாக அழைத்து வந்த பொழுது, எகிப்திய சென்று வந்த பொழுது அவர்கள் அதில் வெளிவரக்கூடாத அளவுக்கு சிவந்த சமுத்திரம் தடையாக இருந்தது. அந்த சிவந்த சமுத்திரத்தில் எப்படி இறங்க முடியும்? சிவந்த சமுத்திரத்தில் விழுந்து நாம் எல்லாரும் மாறத்தான் வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கொந்தளித்த போது மோசே தேவத்தில் கேட்டார். தேவன் அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். 2 பக்கமும் தண்ணீர் ஒதுங்கி அது ஒரு பாதையாக அமைந்தது. இதற்கு பேர் அற்புதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட கடலையும் காற்றையும் அமைதிப்படுத்தினார். இதற்கு பேர் அற்புதம். இதுதான் இயற்கைக்கு மாறாக, இயற்கையை தடுத்து செய்யக்கூடிய ஒரு விசேஷ காரியம். இதுக்கு பேர் அற்புதம். இதைத்தான் அற்புதம் என்று சொல்ல முடியுமே தவிர இன்றைய நாள் அநேக சொல்வதை நான் பார்க்கிறோம். அது அற்புதம் அல்ல. அது மாதிரி வேத வசனம் தேவன் செய்த அற்புதத்தினால், ஆண்டவராகிய இயேசுக்கு செய்த அடையாள அற்புதத்தினால், அப்போ செய்த அடையாள அற்புதத்தினால் இந்த வேதவசனமானது உங்களுக்கும் நமக்கும் கிடைக்கப்படும். இந்த வேதவசனம் கிடைத்ததே அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பலவிதமான பலத்தை செய்யினாலும் தேவன் தாமே இந்த அருமையான வேதவசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது அற்புதமான அடையாளங்களின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேதவசனம். இந்த வேதவசனத்தின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம். கிறிஸ்து ராஜ்யமான சபையில் அங்கமாயிருக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்கள் நானும் அற்புதத்தை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, தெளிந்த புத்திராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானாம். இன்றைக்கு பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிற நோக்கம்
நாம் சத்தியத்திற்கு பிறந்தவர்கள் சத்தியத்திற்கு விலகிவிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தவறான போதைகளுக்கும் கல்லை தீர்க்கதரிசி நினைச்சிக்கூடாதாம். நாம் செவி சாய்த்தக்கூடாது. இன்றைக்கு அநேக மக்கள் நினைக்கிறார்கள், மூளை செலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடையாளத்தை செய்கிறோம், அற்புதத்தை செய்கிறோம். ஆனால் நீங்கள் நானும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அற்புதத்திற்கு உண்மையிலேயே இயற்கைக்கு மாறாக, இயற்கைக்கு எதிராக அந்த அற்புதம் நடைபெற வேண்டும். அது மாத்திரமல்ல, அநேக மக்கள் முன்பதாக அந்த அற்புதத்தை செய்திருக்க வேண்டும். இது இரண்டாவதாக. மூன்றாவதாக, அந்த அற்புதத்திற்கு சாட்சிகள் இருக்க வேண்டும். அதை பார்த்தவர்கள் அதை கேட்க வேண்டும், அதற்கு சாட்சி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த அற்புதம் வேதாகமத்திலே பதிவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் அற்புதம். அப்படிப்பட்ட அந்த அற்புதத்தை குறித்து நான் வாசிக்கும்பொழுது பாருங்கள், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே யோவானும் பேதுருவும் சபை ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில், சுவிசேஷத்தை பிரசங்கித்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, அங்குள்ள மக்களுக்கு சத்திய சொல்லும்படியாக போகும் பொழுது அந்த தேவாலயத்தின் வாசலிலே 40 ஆண்டு காலமாக சப்பானியாய் பிறந்தவனை என்ன செய்வார்கள்? 2 பேர் தூக்கி வந்து அங்கு அமரச் செய்வார்கள். அவன் அமர்ந்து காலையிலிருந்து மாலை வரை அவன் அமரச் செய்து அவன் என்ன செய்வானாம்? அவர்கள் வருகின்றவர்கள் போன்ற இடத்திலே பிச்சை கேட்பான். அவர்கள் போடுவார்கள். அதற்கு பிறகு அவனை தூக்கி கொண்டு போய் வீட்டிலே விடுவார்கள். இது நடந்து கொண்டு வந்தது. வேதத்தில் வாசிக்கும்போது பாருங்கள், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே இது நடந்த உண்மையான சம்பவம். வாசிக்கலாம் பாருங்கள், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்க பாருங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்டு தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானும் அவர்களை கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அப்பாருங்கள், பேதுரும் யோவானும் அங்கு போகிறார்கள். அப்படி பேதுரும் யோவானையும் அவன் பார்த்து அவரிடத்தில் பிச்சை கேட்கின்றான். இது நடந்து கொண்ட சம்பவம். ஒவ்வொரு நாளும் நாடோறும் அவர் என்ன செய்வார்களாம்? 2-3 பேர் தூக்கி வந்து அந்த வாசல் அண்டையிலே தேவாலய வாசலை வைப்பார்கள். அவன் போகிற வருடத்திலே பிச்சை கேட்டு அதன் மூலமாக அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். இது உண்மை, எல்லாரும் பார்க்கிறார்கள். இவன் 40 ஆண்டு காலமாக தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன். இது மறைப்பதற்கு மாற்றுவதற்கு முடியாது. இது உண்மை சம்பவம், இயற்கையாக அவனுக்கு நேரிட்டது. அதை பேதுரு யோவானு பார்க்கிறார்கள். அவர்கள் பார்த்து அந்த பிச்சை கேட்டதை பார்த்து, நீ எங்களை உற்றுப்பார். உடனே அவன் என்ன செய்கின்றான்? இவர் புதிதாக வந்திருக்கிறார்கள், என் நோக்கி பார் என்று கேட்கிறார்கள். ஏதாவது விசேஷமாக மற்றவர்களை காட்டிலும் ஏதாவது அதிகமாக கொடுப்பாரோ என்று சொல்லி அந்த சப்பானியாயிருக்கிற மனிதன் பேதுரு யோவானை நோக்கி பார்க்கின்றார். அப்பொழுது பேதுரு யோவான் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவரை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருவேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினை நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆம், 40 ஆண்டு காலமாக சப்பானியாய் இருந்த பேதுரு அவன் வலது கையை பிடித்து இழுத்து, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது அவன் கால்கள், அவனுடைய கரடுகளெல்லாம் பலன் கொண்டது, நரம்புகளெல்லாம் பலன் கொண்டது, எலும்புகளெல்லாம் பலன் கொண்டது. அவன் எழுந்து நின்றான். அது மாத்திரமல்ல, என்ன சொல்லி பாருங்கள், அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான்.
நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடே கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தானாம். அவன் எழுந்து குதித்தெழுந்தானாம். அவன் நடந்து அவன் முன்பதாக குதித்து காட்டினானாம். அவனுடைய கால்கள், அவனுடைய கைகள், அவன் எலும்புகள் நரம்பெல்லாம் பலம் கொண்டது. அவர்களோடு தேவாலயத்துக்கு எல்லாரும் பார்க்கின்றார்கள், எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இது எப்படி நடந்தது? அதனால் இது ஒரு உண்மையான இயற்கைக்கு மாறாக நடந்த உண்மை சம்பவம். அதுதான் அற்புதம். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பேதுரு ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த அற்புதத்தை செய்தார். இதற்கு பேர் அற்புதம். அது அநேக ஜனங்கள் பார்க்கிறார்கள். பாருங்கள், வாசிக்கலாம். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டிகளே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்களாம். எல்லாரும் பார்க்கிறார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். அற்புதம் என்றால் முதலாவதாக இயற்கைக்கு மாறாக செய்ய வேண்டும். இரண்டாவதாக ஜனங்களுக்கு முன்பதாக செய்ய வேண்டும். மூன்றாவதாக ஜனங்கள் எல்லாரும் சாட்சியாக இருக்கிறார்கள். இந்த அற்புதம் நடந்தது. இவன் 40 ஆண்டு காலமாக சப்பனாக இருந்தவன் இப்போ நடக்கிறான் என்று தெரிவித்தக்கு பேர் தான் அற்புதம். இது மாதிரி நீங்கள் நான் மிக காரணமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு விழுகிற அநேக மக்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக, கூட்டம் கூட்ட என்பதற்காக, அவர்கள் மூலமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பொய்யான அற்புதங்களை, பொய்யான அடையாளங்களை சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடிய மக்களை சத்தித்து சொல்வதற்கு பதிலாக, என் வார்த்தையை போதிப்பதற்கு பதிலாக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி மக்களை ஆதாயப்படுத்துவதற்கு பதிலாக அநேக நினைச்சார்கள். இப்படிப்பட்ட கள்ளத்தனமான, போலித்தனமான, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆகவே நீங்கள் நானும் தெளிந்த புத்திராக இருக்க வேண்டுமா, விழித்திருக்க வேண்டும். அது கிறிஸ்துவ ஜீவியமே நான் விழிப்புள்ள மக்களாக இருக்க வேண்டுமா. எனக்கு அன்பாங்களே, இந்த பரிசுத்த வேதாகமம் அறிவுபூர்வமானது, ஆக்கப்பூர்வமானது. இது உணர்ச்சி பூர்வமானது அல்ல. வேதவர்கள் ஆராய்ந்து பார்த்து தேவ வார்த்தை இப்படித்தான் போதிக்கிறது அறிந்து நீங்கள் நான் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து முதலாம் அற்புதத்தை செய்தார். கானா ஊரிலே திரளான ஜனங்களுக்கு கூடியிருக்கும் வேளையிலே அந்த கானாவூர் கல்யாணத்துக்கு இயேசுவும் அழைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து போனார். அங்கு விசேஷமாக அன்றைய நாட்களில் விருந்தாக திராட்சை ரசம் தான் கொடுப்பார்கள். அங்கு இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு கேட்கிறார்கள், பிரியாணி கொடுக்கிறார்கள், அதாவது இறைச்சி கொடுக்கிறார்கள், மிக சுகபோகமான சாப்பாடு கொடுக்கிறார்கள். அன்றைக்கு அப்படி இல்லை. திராட்சை ரசம் தான் விருந்து. சேர்ந்த கல்யாணத்திலே எல்லாரும் போனார்கள். அங்கு எல்லாருக்கும் திராட்சை ரசம் கொடுக்கப்பட்டது. திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. திராட்சை ரசம் தீர்ந்து விட்ட பிற்பாடு பாதி பேர் திராட்சை ரசம் இல்லாமல் அவரோடு காத்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்யாணத்துக்கு போனதினால் எல்லாரும் திராட்சை ரசம் குடிக்கூடிய அளவுக்கு என்ன செய்தார்? ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்குள்ள வேலைக்காரரை அழைத்து அங்குள்ள ஜாடிகளில் உள்ள பெரிய பெரிய சாடிகளில் தண்ணீரை ஊற்றி நிரப்புங்கள் சொன்னார். இந்த தண்ணீர் ஊற்றினார்கள். அதுக்கு பிறகு அந்த தண்ணீரிலிருந்து எடுத்து கொண்டு போய் எல்லாருக்கும் பரிமாற சொன்னார். எல்லாரும் பரிமாறின பொழுது அங்கு திராட்சை ரசம் மிக ருசியாக இருந்ததை ஜனங்கள் பார்த்தார்கள். அதில் ஒருவன் அந்த திராட்சை பருகி மாப்பிள்ளை விட்டு சேர்ந்தே அந்த விசாரிப்புக்காரனை கூப்பிட்டு, இதோ திராட்சை ரசம் தீர்ந்த நேரத்திலே சுவையற்ற திராட்சை ரசத்தை கொடுப்பார்கள், இப்பொழுது இவ்வளவு சுவையோடு கூட திராட்சை ரசத்தை மறைத்து வைத்தீர்களா என்று கேட்டு ஆச்சரியப்பட்டு எல்லாரும் சந்தோஷமாக இந்த திராட்சை ரசத்தை குடி. இது எப்படி வந்தது? ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம். கானா ஒரு கல்யாணத்திலே ஆனால் இயேசு கிறிஸ்து திராட்சை ரசமாக தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினது அற்புதம் அல்லவா? இயற்கைக்கு மாறாக தேவ அற்புதம் அல்லவா? அநேக ஜனங்கள் பார்த்தார்கள். அநேக ஜனங்கள் சாட்சி. இதுதான் அற்புதம். இது முதலாம் அற்புதம். அது மாத்திரம் அறிமாளி அது யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது இன்னொரு 2ஆம் அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில்
54 வருஷத்தை பாருங்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். இது இயேசுக்கு தன் ஒரு அற்புதத்தை செய்கின்றார். என்ன அற்புதம் என்று பாருங்கள். 46 வாசிக்கலாம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதியாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவ்விடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். பாருங்கள், இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானாவூருக்கு வந்ததை கப்பர்நகூமில் இருக்கதானே அந்த ராஜாவின் மனுஷன், அதான் ராஜ சமூகத்தில் பிறந்தவன், உயர்ந்தவன். அவன் யூதன் அல்ல, ஆனால் யூதருக்கு வம்சத்தை யூத பழக்கவனுக்கு அறிந்தவன். ஆனால் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக அற்புதம் செய்யக்கூடியவர், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவன் விசுவாசித்தான். அவரிடத்திலே போனான், அவரிடத்திலே கேட்டார். நிச்சயமாக அற்புதம் நடக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. என்ன அற்புதம்? தன்னுடைய மகன் வியாதியாயிருக்கிறான், மரண அவதியில் இருக்கிறான், தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கப்பர்நகூமிலிருந்து இயேசு கிறிஸ்து கானாவூருக்கு வந்திருப்பதை பார்த்து அங்கு புறப்பட்டு போகிறான். இப்படி அது ஆண்டவரிடத்தில் சொன்னால் என் மகனை காப்பாற்றலாம் என்று சொல்லி. அதாவது கானாவூருக்கும் கப்பர்நகூமுக்கும் கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் இருக்கலாமாம், ரொம்ப தூரம். அங்கிருந்து அவர் ஒருவேளை நடந்து வந்திருக்கலாம். வந்து ஆண்டவரிடத்திலே சொல்கிறான், என் மகன் மரண அவதியில் இருக்கிறான், நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டும், என் மகனை காப்பாற்ற வேண்டும், என் மகனை பாதுகாக்க வேண்டும், என் மகனை சாவிலிருந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த ராஜ மனுஷன் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், உன் மகன் மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறான், அவன் விடுதலை பெற்றிருக்கிறான், அவன் மரிக்கவில்லை, நீ போகலாம் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை, நீ போகலாம். அந்த ஒரு வார்த்தை அவன் உண்மையிலே உற்சாகப்படுத்தினது, அவனை சந்தோஷப்படுத்தினது. உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் தன் வீட்டுக்கு புறப்பட போகும் பொழுது அவன் வீட்டிலிருந்து ஒருவன் ஓடி வருகிறான். ஒருவேளை பாதி தூரம் போயிருக்கலாம். பாதி தூரம் போன பிற்பாடு அவன் வந்து அந்த ராஜா மனுஷனை பார்த்து, உங்கள் மகன் பிழைத்து விட்டான், அவன் சாகவில்லை பாருங்கள். அப்பொழுது அந்த சம்பவத்திலே இவன் அந்த ராஜ மனுஷன் கேட்கிறான் பாருங்கள். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த எந்த நேரத்திலே அவன் குணமுண்டாயிற்று என்று அவரிடத்திலே விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் நேரத்திலே ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பனறிந்து அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள். அமரிமார்களே, அற்புதம் என்றால் சொன்ன அந்த நேரத்திலே அது குணமாகும். அதுதான் அற்புதம். 40 நாள் கழித்து, அது 1 மாதம் கழித்து, அது 1 வாரம் கழித்து குணமாவது அது அற்புதம் அல்ல. சொன்ன நேரத்தில் தான் இது ஒரு ஆதாரம். இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சொன்னான். அந்த எந்த நேரத்தில் சொன்னார் என்பதை விசாரிக்கின்றான். 7ஆம் அதே நேரத்தில் தான் இயேசுவும் உன் மகன் குணமாகிவிட்டான், உன் மகன் சுகமாகிவிட்டான் சொன்னது. இது நிமித்தமாக அந்த ராஜ மனுஷனும் அவன் வீட்டாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். விசுவாசித்தல் சொன்னால் கிறிஸ்துவுக்கு பிறந்தார். இதுக்கு பேர் அற்புதம். அதை விட்டு இன்றைக்கு எத்தனை பேர் அற்புதம் அடையாளம் சொல்லி தவறாக மக்களை திசை திருப்ப கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களே, நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், தெளிவுள்ள மக்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். வேதாகமத்திலே தேவனுடைய வார்த்தை தெளிவாக போதிக்கிறது. ஆகவே எந்த விதத்திலும் நாம் தவறான போதனைக்கு ஆளாகி விடக்கூடாது.
பரிசுத்த பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிற பாருங்கள், வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்தில் திருப்பவும் பாருங்கள். அக்கிரமத்தின் ரகசியம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 7லிருந்து வாசிக்கலாம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படியே சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கலைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரி, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறனாலும் இரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோமா. தெசலோனிக்கே சபைக்கு இப்படியாக எழுதுகிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையினார் தேவ வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான ஜீவித்து மனம் திரும்பி நீங்கள் விசுவாசத்தை வாயில் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெற்று இந்த கிறிஸ்துவ ராஜ்யமான சபையில் அங்கமாயிருக்கிறீர்கள். ஆகவே மிக கவனமாயிருங்கள். ஆக அது நமக்கும் பொருந்தும். நீங்கள் நானும் மிக கவனமாயிருக்க வேண்டும். அற்புதம் என்றால் அது சாட்சி இருக்க வேண்டும். அற்புதம் என்றால் அநேக ஜனங்கள் அதை பார்த்திருக்க வேண்டும். அற்புதம் என்றால் அது இயற்கைக்கு மாறாக அவன் நடக்க வேண்டும். அதுதான் அற்புதம். நாம் பார்த்தோம் அல்லவா, பரிசுத்த பேதுரு யோவானும் தேவாலயத்திலே 40 ஆண்டு காலம் சப்பானி சுகமானது, அது அற்புதம். மோசேயும் ஆரோனும் எகிப்தேசின் ஜனங்களை அழைத்து வந்த பொழுது சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தார்கள். அந்த 2ஆக தேவன் பிளந்து அதிலே பாதையை உருவாக்கினார்கள், அது அற்புதம். வனாந்தரத்திலே ஜனங்களாரும் தண்ணில்லாத பொழுது தேவன் மோசே மூலமாக கண்மலையின் மேல் மூலமாக தண்ணீர் விடச்சினார். அந்த கண்மலையோடு கூட தேவன் மோசே ஆரோனுக்கு போய் பேசுங்கள் என்று சொன்ன பொழுது பேசுடனே கண்மலைந்து தண்ணீர் வந்தது, அது அற்புதம். இதுதான் அற்புதமே தவிர இன்றைய நாட்கள் மக்கள் செய்வது அற்புதம் அல்ல. மிக கவனமாக வேண்டும், மிக சாக்கிரதாக இருக்க வேண்டும். தேவ வார்த்தை அற்புதத்தாலும் அடையாளத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது. வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம் பாருங்கள். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2:4 வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தமது சித்தத்தினுடைய பகிர்ந்து கொடுத்து பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவத்தாமை சாட்சியாய் கொடுத்ததுமாயிருக்கிறேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு பிடித்த தாமரிமாளே. இது கர்த்தருடைய வசனம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் கொடுக்கப்பட்டது. இந்த கர்த்தருடைய வசனத்தை அப்போஸ்தலர்கள் உறுதிப்படுத்தினார். அவர்கள் செய்த அடையாளங்களால் உறுதிப்படுத்தப்பட்ட வசனம். இதைத்தான் விசுவாசிக்க வேண்டும். இதை விசுவாசித்து இதன்படி நாம் நடந்து தேவனை பிரியமாக ஜீவித்தார் தேவனை ஆசிரிக்கவே ஆசிரியர் அற்புதத்தை குறித்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பிறந்தது தேவன் நமக்கு செய்த பெரிய அற்புதம். நாம் பழைய பாவமான ஜீவித்திருந்து தேவன் பிரியாக மாற்றப்பட்டது. இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்வது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம். இந்த சிலாக்கியத்திலிருந்து விடாதபடி நீங்களும் நானும் மிக கவனமாக இருக்கிற தரிமான பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை கேட்டு தவறான போதங்களுக்கு தவறான கட்டுக்கதைகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடாதபடி சத்தியத்தின் மீது நடந்து அநேகர் சத்தியத்துக்கு வெளியிடத்து நம்ம இந்த சத்தியத்தை மற்ற மக்களுக்கு நாம் போதிப்போம். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக நீ கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறோம். பராகவே எனக்கு அன்பாந்தலே கேட்டு நீங்கள் நானும் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்திற்கு நாம் தூணாயிருப்போம். சத்தியத்திற்கு நாம் மரணாயிருப்போம். சத்தியத்தை அநேக மக்களுக்கு போதித்து அநேகாத்து மக்கள் ஆதாயப்படுத்தும்
தேவன் நிச்சயமாக உங்களை என்னையும் ஆசிரிப்பார். இதை கேட்டுக்கு நீங்கள் நானும் அநேக சத்தியை சொல்லும். எனக்கு அன்பார்ந்த வசனத்தை கேட்டு அநேகர் நீங்கள் என்ன செய்யுங்கள், மற்றவர்கள் கேட்கும்படியாக என்ன செய்யுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் கேட்கட்டும். ஜெபம் செய்வோம். இரக்கமிக்க எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளில் கூட நாங்கள் தியானித்த வேத வசனத்திற்காக நன்றி சொல்கிறோம். இன்று உலகிலே பிதாவே, அற்புதம் அடையாளம் என்ற பெயரில் அநேக மக்களை தவறான வழியில் அழைத்து கொண்டு போவதை பார்க்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட தவறான புயலுக்கு நாங்கள் இடம் கொடுத்துடாதபடி சத்தியத்திற்கு செவி சாய்க்கிற மக்களாய் முதுக்குமானா இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை மற்றவர்கள் போதித்து அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து அது மூலமாக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவது விஷயம் ஐயா. நாங்களும் கூட தெளிவுள்ள மக்களாய் விழித்திருந்த மக்களாய் ஜீவிக்குது விஷயம் குடிக்க நாங்கள் ஆசித்து காத்துக்கள் பிதாவே, எங்கள் பாவக்குற்றவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.